Good morning student. நம்ம example 6.4 பாரு secant theta equal to 13 divide 5 then so that நமக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க 2 sin theta minus 3 cos theta divide 4 sin theta minus 9 cos theta கொடுத்துட்டு என்னன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க 3ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. டயக்ராம் வந்து நாமளே நோட் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு சைடு ஏபிசி நோட் பண்ணிக்க. ஆனால் சீக்கன் தீட்டா வந்து இந்த இடத்த நோட் பண்ணிக்கிட்டோன்னா தீட்டாவுக்கு வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு வரும். இது வந்து அட்ஜசன்ட் சைடு வரும். இதுலேருந்து அதிகமாக இருக்கிறது ஹைப்பர்னியூஸ் சைடு. எல்லா சமமும் இதே டயக்ராமோட நோட் பண்ணிவிட்டு நமக்கு வேல்யூ நோட் பண்ணிடலாம். ஆனால் சீக்கன் தீட்டாவுக்கு நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹைப்பர்னியூஸ் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடு தான் நமக்கு ஃபார்முலா. அந்த சைடு வந்து வேல்யூ நோட் பண்ணிக்க. ஹைப்பர்னியூஸ் சைடு வந்து 13ம் அதேமாரி அட்ஜசன்ட் சைடு வந்து 5 நோட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஏபி கண்டுபிடித்து பாருங்கள் என்ன பிதாஸ் தீரத்தை ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா லென்த் அதிகமாக இருக்குது. ஹைப்பர்னியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணுறோம். மீதி 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணினா போதும். ஆனால் ஃபார்முலா என்ன வரும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வரும். இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். ஏசியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்னியூஸ் சைடு 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட வேல்யூ வந்து 5 ஸ்கொயர்னு இருக்குது. 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ஸ்ட்ரெயிட் அந்த சைடு கொண்டு வந்தால் -25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் வரும். 169ல் 25 போச்சுன்னா 144 வரும். 144 இந்த ஏபி ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரல ரூட்டாக மாறுது. ரூட் 144 ஈக்குவல் டு ஏபி. 144 ரூட் எடுத்திங்கன்னா 12ன்னு வரும். ஏபியோட வேல்யூ வந்து 12னா ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துறாங்க 2 sin theta minus 3 cos theta divide 4 sin theta minus 9 cos thetaன்னு கொடுத்துறாங்க. இப்போ 2 இன்ட்டு sin thetaவுக்கு ஃபார்முலா. sin theta ஃபார்முலா என்ன வரும் ஆப்போசிட் சைடு டிவைட் ஹைப்பர்னியூஸ் சைடு. அப்படின்னா sin thetaவோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும் 12 டிவைட் 13 வருது. -3 இன்ட்டு காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன வரும் அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைப்பர்னியூஸ் சைடு வரும். அட்ஜசன்ட் சைடு வந்து 5 இருக்குது. ஹைப்பர்னியூஸ் சைடு வந்து 13 இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அப்ளை பண்ணலாம். 4 இன்ட்டு சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன இருக்குது 12/13. 12 ஆப்போசிட் சைடு டிவைட் ஹைப்பர்னியூஸ் சைடு -9 இன்ட்டு காஸ் தீட்டாவோட ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைப்பர்னியூஸ் சைடு. அட்ஜசன்ட் சைடு 5 டிவைட் 13. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 12 என்ன வரும் 24 டிவைட் 13 மைனஸு 5 இன்ட்டு 3 வந்து 15 டிவைட் 13 டிவைட் 12 இன்ட்டு 4 என்ன வருது 48 டிவைட் 13 மைனஸ் 9 இன்ட்டு 5 45 டிவைட் 13 வருது. இப்போ 24லேருந்து 15 போச்சுன்னா என்ன வருது 24 மைனஸ் 15 டிவைட் 13 டிவைட் 48 மைனஸ் 45 டிவைட் 13 வருது. 24ல் 15 போச்சுன்னா என்ன வருது 9/13 டிவைட் வந்து 48ல் 45 போச்சுன்னா 3/13. இந்த ரெசிபிளாக மாற்றினா 9/13 இன்ட்டு 13 டிவைட் 3 வருது. இப்போ 13 கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆச்சுன்னா என்ன வருது 9/3 மட்டும் இருக்குது. கேன்சல் ஆச்சுன்னா 3 மட்டும். ஆன்சர் வந்து இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய சம்மு. இதெல்லாம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இது 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு டயக்ராம் மட்டும் இதில் கொடுத்துட்டு வேல்யூவில் நம்ம கேட்டுறான் 3 வேல்யூ ஒவ்வொரு டயக்ராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் பி சீக்கன் பி காட் பி இந்த கொஸ்டின் நோட் பண்ணல. வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இல்லை டேன் சி, அடுத்து வந்து காட் சி, டேனு இதேமாதிரி அடுத்த இதில் கேட்டிருப்போம். மொத்தம் 6 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அது புக்கில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செஞ்சிடும். இதான் டயக்ராம். இதை 12 கொடுத்துருக்க மாட்டேன். மீதியெல்லாம் இதே டயக்ராம் தான். நமக்கு இதில் 2 டயக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ஏபிடி இந்த டயக்ராம் மட்டும் எடுத்துக்கிறோம். இல்லை வந்து தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடு இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைப்பர்னியூஸ் சைடில் வந்து லென்த் அதிகமாக இருக்குது. அப்படின்னா லென்த் அதிகமாக இருக்கிறது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடியோட வேல்யூ 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது 169 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் வருது. நான் இந்த 25 இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸாக மாறும். 169 மைனஸ் 25. ஆனால் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருது 144 ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வருது ரூட் 144 ரூட் எடுத்தினா 12 மட்டும் வருது. ஏடியோட வேல்யூ வந்து 12ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ வந்து sin b ஃபஸ்ட் ஆப்ஷன் sin bன்னு கொடுத்துருப்பாங்க. sin b ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 12 டிவைட் 13. அதேமாதிரி சீக்கன் பி ஃபார்முலா வந்து ஹைபார்னிஸ் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடு. ஹைபார்னிஸ் சைடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹைபார்னிஸ் சைடோட வேல்யூ எவ்வளோ இருக்குது 13 டிவைட் வந்து 5. டயக்ராம் பார்த்தா நோ தெரியும். அதேமாதிரி காட் பியோட வேல்யூ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா adjacent side divided opposite side. adjacent side இது எவ்வளவு? adjacent side 5 டிவைட் வந்து 12ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு டயக்ராம், அதே டயக்ராமில் இப்போ ஒரு வேல்யூ மட்டும்தான் கேட்டோம். இதை பிஏ யூஸ் பண்ணி கேட்டோம். அடுத்தது சிஏ யூஸ் பண்ணி 3 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இந்த டயக்ராம் எடுத்துகிறோம். எது எடுத்துகிறோம்? ஏசிடி எடுத்துக்கிறோம். இந்த ஏசிடியில் லென்த் அதிகமாக இருக்கிறது ஏசி தான். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டி சி ஸ்கொயர்னு வரும். இதை யூஸ் பண்ணி செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடியோட வேல்யூ வந்து 16 ஸ்கொயர்டு ப்ளஸ் டிசி என்ன வந்துருக்கும் 12 ஸ்கொயர்னு வந்துருக்கும். ஆனால் 16 ஸ்கொயர் பண்ணால் 256 ப்ளஸ் 144 ரெண்டு ஆட் பண்ணால் 400. ஆனால் ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 ரூட் எடுத்தினா 20 மட்டும் வரும். அடுத்தது நமக்கு 3 ஆப்ஷன் காஸ் சி கேட்டிருப்பாங்க, டேன் சி கேட்டுறாங்க, கொசிகன் சி கேட்டுக்கிறாங்க. அதோட வேல்யூ பாரு. இந்த இடத்த இதை தான் கேட்டுக்கிறாங்கன்னா இது வந்து 12 வந்து ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு வந்து 16, ஹைபார்னிஸ் சைடு எவ்வளோ கண்டுபிடிச்சிடும் 20ன்னு கண்டுபிடிச்சிடும். இதை யூஸ் பண்ணி நமக்கு அடுத்த 3 ஆப்ஷனையும் நம்ம செய்கிறோம். இதில் வந்து காட்சியோட வேல்யூ பாருன்னு பார்த்தீங்கன்னா காட்சி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடு ஹைபார்னிஸ் சைடு. அட்ஜசன்ட் சைடு 4, அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ 16 டிவைட் 20 இருக்குது. இது கேன்சல் ஆச்சுன்னா 4/5 வருது. டேன் சி பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 12, அட்ஜசன்ட் சைடு 16 இருக்குது. இந்த 4th எவ்வளோ கேன்சல் ஆச்சுன்னா 3/4ன்னு கிடைக்குது. அடுத்து கொசிகன் சி பாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைபார்னிஸ் சைடு டிவைட் ஆப்போசிட் சைடு. ஹைபார்னிஸ் சைடு வந்து 20 டிவைட் 12. இதை வந்து 4 டேபிளால் கேன்சல் ஆச்சுன்னா 5/3ன்னு வருது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டின் பாரு. 2 cos θ ஈக்குவல் டு √3. தென் ஃபைண்ட் ஆல் தி டிக்னாமினேட்டர் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் வந்து தீட்டான்னு வருது. இப்போ வந்து 2 cos θ ஈக்குவல் டு √3, cos θ ஈக்குவல் டு √3 டிவைட் 2ன்னு இருக்குது. இது எப்பயும் போல் நீ டயக்ராம் இதேமாதிரி நோட் பண்ணிக்க. இங்கே தீட்டாவோட வேல்யூ இங்கே நோட் பண்ணிங்கன்னா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, ஹைபார்னிஸ் சைடு வரும். cos θவுக்கு பார்மு என்ன வருது? அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. அட்ஜசன்ட் சைடு √3 நோட் பண்ணிக்க, ஹைபார்னிஸ் சைடு 2 நோட் பண்ணிக்க. இப்போ வந்து ஆப்போசிட் சைடோட வேல்யூ தெரியாது, நாம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆப்போசிட் சைடு வந்து இப்போ கண்டுபிடிக்கணும்னா பித்தாஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறேன். ஹைபார்னிஸ் சைடு என்ன இருக்குது? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ என்ன இருக்குது? 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ தெரியாது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட வேல்யூ √3 ஸ்கொயர்னு வருது. 12 ஸ்கொயர் பண்ணால் 4 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு வருது. 3 எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸாக மாறும். 4 - 3 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 4ல் 3 போச்சுன்னா 1 மட்டும் வரும். ஏபியோட வேல்யூ இந்த ஸ்கொயர் இந்த சைடு இருந்துச்சுன்னா ரூட்டாக மாறும். ஏபி ஈக்குவல் டு √1. ஏபியோட வேல்யூ என்ன வருது? 1ன்னு வருது. இப்போ சைன் தீட்டாவோட பார்மு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 1 டிவைட் ஹைபார்னிஸ் சைட்லேருந்து அதிகமாக இருக்குது 2 தான் இருக்குது. அடுத்த டேன் தீட்டாவுக்கு பாருங்கள் ஆப்போசிட் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? √3 டிவைட் வந்து அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 1 டிவைட் அட்ஜசன்ட் சைடு வந்து √3 ஏன்னா ஈக்குவல் டு 1/√ரூட் வந்து 3 வேல்யூ இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா பாருன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. இப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து √3 டிவைட் ஹைபார்னிஸ் சைட்லேருந்து அதிகமாக இருக்குது 2. அதுக்கு அடுத்து கொசிகன் தீட்டா பார்ப்போம். ஹைபார்னிஸ் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடுலேருந்து அதிகமாக இருக்குது 2. ஆப்போசிட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்சது 1 தான். 2/1 2 தான். சீக்கன் தீட்டாவுக்கு பாருங்கள் ஹைபார்னிஸ் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடு. ஹைபார்னிஸ் சைடோட வேல்யூ என்ன இருக்குது? 2. அட்ஜசன்ட் சைடு வந்து √3. அடுத்து காட் தீட்டாவுக்கு பாருன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது? √3. ஆப்போசிட் சைடோட வேல்யூ 1 அப்படின்னா √3 டிவைட் 1னா √3 தான் வருது. அடுத்து 4th கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்கன்னா cos A ஈக்குவல் டு 3/5. தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் sin A மைனஸ் cos A டிவைட் 2 × tan A. இது என்ன ப்ரூவ் பண்ணி சொல்கிறேன், இதை வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணி சொல்கிறாங்க. காஸ் தீட்டா பாருன்னு நமக்கு தெரியும் என்ன இருக்குது? அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு தெரியும்.
இப்போ இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்க. டயக்ராம் எப்படி வேணாலும் நமக்கு நோட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஏ இருக்கிற இடத்த மட்டும் தீட்டாவுக்கு வந்து இது ஆப்போசிட் சைடு, தீட்டா இருக்கிறது ஏ இருக்கிற சைடு அட்ஜசன்ட் சைடு, லென்த் அதிகமாக இருக்கிறது ஹைபார்னிஸ் சைடு. இப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து 3 டிவைடு ஹைபார்னிஸ் சைடோட வேல்யூ 5. ஆனால் 3/5 நமக்கு தெரியுது, 3/5. இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பிசி வந்து ஆப்போசிட் சைடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அது கண்டுபிடித்து பித்தாஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? AC² ஈக்குவல் டு AB² ப்ளஸ் BC² எடுத்துக்கோம். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏசியோட வேல்யூ 5² ப்ளஸ் 3² ப்ளஸ் BC² வருது. இந்த 3² பண்ணால் 9. இந்த சைடு வந்து ஒரே ஸ்டெப்லேயே கொண்டு வந்துட்டோம். 5² 25, 3² பண்ணால் 9 வருது. 25ல் 9 போச்சுன்னா 16, 16 ரூட் எடுத்துனா 4 மட்டும் வருது. இப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா sin A மைனஸ் cos A டிவைட் 2 இன்ட்டு tan A மட்டும் கேட்டுறாங்க. sin Aக்கு பார் வந்து ஆப்போசிட் சைடு பை ஹைபார்னிஸ் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 4 நாங்கள் கண்டுபிடிச்சிடும். ஹைபார்னிஸ் சைடோட வேல்யூ 5 இருக்கும். cos Aக்கு பார் வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு வந்து 3 டிவைட் ஹைபார்னிஸ் சைடு வந்து 5 இருக்குது. டிவைட் 2 இன்ட்டு tan θ. tan θவுக்கு பாருங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடு வரும். ஆனால் 4/3 அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ 4/5லேருந்து 4/5 மைனஸ் 3/5 இதிலேருந்து செப்பரேட் பண்ணால் 1/5 டிவைட் 4 இன்ட்டு 2 8 டிவைட் 3ன்னு இருக்குது. இதை ரெசிபியில் மாற்றினா 1/5 இன்ட்டு 3/8ன்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 3 3 டிவைட் வந்து 8 இன்ட்டு 5 வந்து 40. ஆனால் 3/40. இந்த டயக்ராம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சிம்பிளான சம்ம. அதுக்கு அடுத்து cos A ஈக்குவல் டு 2x டிவைட் 1/x². தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் sin A அண்டு tan A in term வந்து ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம கேட்டுக்கிறாங்க. இப்போ சம் பார்க்குறோம். cos A பார்ட் வந்து அட்ஜசன்ட் சைடு டிவைடு ஹைபார்னிஸ் சைடு. இதுக்கு நமக்கு டயக்ராம் நோட் பண்ணி தான் ஆகணும். டயக்ராம் நோட் பண்ணிக்க. டயக்ராம் நோட் பண்ணிட்டுனா இது வந்து பாரு அட்ஜசன்ட் சைடு இருக்குது. லென்த் வந்து அட்ஜசன்ட் சைடு, தீட்டா ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைபார்னிஸ் சைடு இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து காசில் தான் கொடுத்துருக்காங்க. காசில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு 2x டிவைட் வந்து ஹைபார்னிஸ் சைடு 1/x² கொடுத்துட்டாங்க. அப்படின்னா லென்த் அதிகமாக இருக்குது. AC² ஈக்குவல் டு இது வந்து AB² ப்ளஸ் BC². ஏசியோட வேல்யூ என்ன இருக்குது? 1 + x இன்ட்டு ஹோல்². 1 + x² இன்ட்டு 1 + x² இருக்குது. அது ஹோல்² பண்ணுறேன் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x இன்ட்டு ஹோல்² ப்ளஸ் BC² வருது. இப்போ 1 + x² இன்ட்டு ஹோல்² அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது A + B ஹோல்². ஆனால் A² + B² + 2ab. ஏவை ஸ்கொயர் பண்ணால் 1 பண்ணால் 1, பிஏ ஸ்கொயர் பண்ணால் x² பண்ணால் x² இன்ட்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? x/4 ப்ளஸ் 2ab. 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ வந்து என்ன வருது? x² நமக்கு கிடைக்குது. அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். x² ஸ்கொயர் பண்ணால் x/4 ப்ளஸ் 2ab. 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ என்ன இருக்குது? x² இருக்குது. அடுத்து இந்த 2x இன்ட்டு ஹோல்² வந்திருக்கும். 2x இன்ட்டு ஹோல்² ஸ்கொயர் பண்ணால் 4x² வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுற 4 அதே ஈக்குவல் டு 4x² ப்ளஸ் BC². இப்போ 1 + x/4 2 இன்ட்டு x². அந்த 4x² இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் 4x² ஈக்குவல் டு BC² வருது. ஆர்டர் எடுத்தாலும்னா x/4 இதிலேருந்து மைனஸ் பண்ண மைனஸ் 2x² ப்ளஸ் 1 ஈக்குவல் டு BC² வருது. ஆனால் BC² ஈக்குவல் டு என்ன இருக்குது? BC² ஈக்குவல் டு x/4 மைனஸ் 2x² ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இதெல்லாம் இன்ட்டு ஹோல்² எழுதலாம். x/4 ரூட் எடுத்தினா x² மைனஸ் 1 இன்ட்டு ஹோல்². இதே எக்ஸ்பிளேஷன் பண்ணால் தான் இந்த ஸ்டெப் கிடைக்கும். ஆனால் x² ஸ்கொயர் பண்ணால் x/4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2 இன்ட்டு x². இதே டைம் தான். இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? x² மைனஸ் 1 இன்ட்டு ஹோல்². இது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிடலாம். அந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ஆனால் BC ஈக்குவல் டு x² மைனஸ் 1. இப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா வந்து sin Aக்கு ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிடும்? x² மைனஸ் 1 டிவைட் ஹைபார்னிஸ் சைடோட வேல்யூ 1 + x² இருக்குது. இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். tan Aக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைட் அட்ஜசன்ட் சைடு. tan A ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிடும்? x² மைனஸ் 1 டிவைட் வந்து அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ வந்து 2x வருது. இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடும். sin A
tan A கண்டுபிடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் சம் sin theta equal to a by square root of a squared plus b squared, then so that வந்து இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க b sin theta minus a into cos thetaன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை டயக்ராம் நோட் பண்ணிவிட்டேன். டயக்ராமில் தீட்டா இருக்குன்னா இது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபார்னிஸ் சைடு. சைனில் என்னென்ன வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடு வந்து a டிவைட் வந்து ஹைபார்னிஸ் சைடோட வேல்யூ ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த தேத்தை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த பிதாஸ் தேத்தை யூஸ் பண்ணால் இந்த ஹைபார்னிஸ் சைடு ஸ்கொயர் பண்ணுற ac ஸ்கொயர் ஈக்குவல் டு ab ஸ்கொயர் ப்ளஸ் bc ஸ்கொயர். ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ a ஸ்கொயர்டு ப்ளஸ் bc ஸ்கொயர்டு. இந்த ஸ்கொயர்டுக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். அந்த a ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு bc ஸ்கொயர். ஸ்கொயர்டு கேன்சல் ஆச்சுன்னா bc ஈக்குவல் டு b மட்டும் வருது. இப்போ எது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க b sin theta ஈக்குவல் டு a cos theta அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் நம்ம கொண்டு வரணும். இப்போ நமக்கு sin theta ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். sin theta பாருங்கள் ஆப்போசிட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன கொடுத்துறாங்க a டிவைட் ஹைபார்னிஸ் சைடோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு கொடுத்துறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த இடத்த எழுதுல வந்து எப்படி எழுதலாம் b இன்ட்டு sin thetaன்னு வரும். b இன்ட்டு sin thetaவுக்கு வந்து ஆப்போசிட் சைடு a டிவைட் ஹைபார்னிஸ் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ab டிவைட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வருது. காஸ் தீட்டாவோட வேல்யூ பாருன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைபார்னிஸ் சைடு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து a cos thetaன்னு எழுதி a cos theta ஈக்குவல் டு a இன்ட்டு அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருது b டிவைட் ஹைபார்னிஸ் சைடு வந்து ரூட் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வருது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ab டிவைட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஆனால் இது ஈக்குவேஷன் 2ன்னு வரும். அப்புறம் 1 and 2 ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாரு. if 3 cot a equal to 2 then find the value of என்ன கொடுத்துறாங்க 4 sin a minus 3 cos a divide 2 sin a plus 3 cos a ஓட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. அப்படின்னா 3 cot a equal to 2 cot a மட்டும் என்ன 3 இந்த சைடு இருந்துச்சுன்னா டிவைடாக மாறும் 2/3ன்னு வரும். ஆனால் 2/3 cot aக்கு வந்து பாருன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஆப்போசிட் சைடோட வேல்யூ எழுதிட்டா ஹைபார்னிஸ் சைடு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம பிதாஸ் தேத்தை யூஸ் பண்ணால் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வருது. ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வருது. ஆட் பண்ணால் 13. ஆனால் ஏசி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த சைடு இருந்துச்சுன்னா ரூட்டாக மாறும் √13. வேல்யூ கண்டுபிடித்த 4 sin a minus 3 cos a டிவைட் 2 sin a plus 3 cos a 4 இன்ட்டு sin ஏக்கு பாருங்கள் ஆப்போசிட் சைடு டிவைடு ஹைபார்னிஸ் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ 3 ஹைபார்னிஸ் சைடு √13 வரும். -3 இன்ட்டு adjacent side 2 divide adjacent side 2 divide hypotenuse side வந்து √13 divide 2 into sin a பாருன்னா opposite side divide hypotenuse side value 3/√13 plus 3 into cos a adjacent side divide hypotenuse side வரும் adjacent side 2/√13. இப்போ 4 into 3 12/√13 minus 3 into 2 6/√13 divide 2 into 3 6/√13 plus 6/√13. 12 6 போச்சுன்னா 6/√13 divide வந்து 6 plus 6 12/√13 6/√13 into √13 divide 12 வருது. இப்போ √13 கேன்சல் ஆச்சுன்னா இந்த 6 கேன்சல் ஆச்சுன்னா 2 1/2ன்னு வருது. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா cos theta ratio sin theta equal to 1:2 then find the value of வேல்யூ வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. ஏன்னா 8 cos theta minus 2 sin theta divide 4 cos theta plus 2 sin theta. இப்போ இது டயக்ராமில் இது கொடுத்துட்டாங்க. டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா cos theta ratio sin theta equal to 1:2. நான் cos theta divide sin theta equal to 1/2. cos theta divide sin theta na cot theta equal to 1/2ன்னு வருது. cot theta பார்ட்டில் பார்த்தீங்கன்னா adjacent side divide adjacent side divide opposite side இதுதான் வேல்யூ. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பிதாஸ்தியத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ab² ஈக்குவல் டு bc² ப்ளஸ் ac² வருது.
இப்போ ஏபியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 + 4 வந்து 5 வருது. இந்த ரூட் இந்த சைடு இருந்துச்சுன்னா ஏபி ஈக்குவல் டு √5 மட்டும் நமக்கு வருது. இப்போ வேல்யூ இது மட்டும்தான் நமக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. 8 × cos θ ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ் சைடுன்னு வரும். அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்ன இருக்குது? 1/√5 minus 2 × sin θ ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து 2/√5 வருது. டிவைட் வந்து 4 × cos θோட வேல்யூ என்ன இருக்குது? அட்ஜசன்ட் சைடு டிவைட் ஹைபாட்னியூஸ் சைடு. அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது? 1/√5 வருது. ப்ளஸ் 2 × sin θ ஆப்போசிட் சைடு டிவைட் ஹைபாட்னியூஸ் சைடு. நம்ம 8 × 1 8/√5 minus 2 × 2 4/√5 டிவைட் 4 × 1 4/√5 ப்ளஸ் 2 × 2 4/√5 வருது. 8ல் வந்து இப்போ 8ல் 4 போச்சுன்னா 4/√5 டிவைட் 4 + 4 வந்து 8/√5 வருது. ரெசிபிளாக மாற்றினா 4/√5 × √5 டிவைட் 8. √5ம் √5 கேன்சல் அப்படின்னா 4/8 வரும். அது கேன்சல் ஆச்சுன்னா 1/2 தான் ஆன்சர். இதோட ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.